everyone, happy போகி, happy திருவாதிரை களி பண்ண போகிறோம். அது களிக்கு நெய் தேவையானது விட்டுக்கலாம். 3/4 டம்ளர் அரிசியும் 1/4 டம்ளர் பைத்தம்பருப்பும் போட்டு சன்னமாக ரவையாக அரைச்சி வச்சுருக்கேன். ஏலக்காய் தேவையானது போட்டுக்கலாம், நெய்யும் தேவையான போட்டுக்கலாம். 1க்கு 1.5 போடுவாங்க, சில பேர் 2 போடுவாங்க. அவங்களுக்கு ஏற்ற மாதிரி டேஸ்ட்டு போட்டுக்கலாம். வெல்லம் நான் இந்த அளவுக்கு இதை எடுத்து போட்டிருக்கேன். பண்ணலாம். முந்திரி பருப்பு பொன்னிறமாக வறுபட்டுருக்கு. இதை எடுத்துகிட்டு நம்ம இப்போ தண்ணியை கொதிக்க வச்சுட்டு நம்ம தறியை போடலாம். கொதிச்சு வருது பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்ச ரவையை போட்டுடலாம். இது நல்லா கொஞ்சம் பாதி வெந்தோடனே அப்புறம் வெல்லம் போடலாம். ஓரளவுக்கு வெந்தோடனே வெள்ளத்தை எடுத்து வச்சதை போட்டுட்டு வேகட்டை மூடி வச்சிடலாம். வெல்லம் போட்டு வெந்துன்னு வந்துருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்ச தேங்காய் போட்டுட்டு கலரிடலாம். 7 ஏலக்காய் தட்டி போட்டிருக்கேன், நெய்யும் விட்டுருக்கேன், முந்திரி பருப்பு போட்டிருக்கேன், இன்னும் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன், மிளகாய் அப்புறம் போட்டு சூப்பரான களி ரெடி. இந்த மெத்தில் பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.